சதகல்லாஹு மௌலானா அல்-அலீம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். நம்முடைய நாயகம் சர்தாரே ஆலம் ஷஃபீஉல் முத்னிபீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்பிக்கை மாறாத பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் உண்டாகட்டுமாக. கிருபையாளன் அல்லாஹ் தஆலா புனிதம் நிறைந்த இந்த மஹாவினுடைய நன்னாளில் என்ன நன்மைகளை நாடி நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நன்மைகளை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக அடைய பெற்ற நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்ல வாழ்வாளிப்பான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு உலகத்தில் எல்லா மனிதர்களும் எல்லா இனத்தவர்களும் அவர்கள் விரும்புகின்ற வேண்டி கேட்கின்ற ஒன்று ஆரோக்கியம். ஆரோக்கியத்தை விரும்பாதவர்கள் இல்லை, ஆரோக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்காதவர்கள் இல்லை. ஏதோ ஒரு வகையில் எனக்கு ஆரோக்கியம் வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் எல்லா மக்களும் துஆ செய்கின்றார்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்றார்கள். ஆனால் அந்த பிரார்த்தனையில் மனிதர்கள் செய்கின்ற ஒரு தவறை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்த ஒரு முறை, அல்லாஹும்ம ஆஃபினா ஃபீ அபதானினா, அல்லாஹும்ம ஆஃபினா ஃபீ சம்இனா, அல்லாஹும்ம ஆஃபினா ஃபீ பஸரினா. இது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரோக்கியத்தை முன்வைத்து அல்லாஹ்விடத்தில் செய்த பல நூறு துஆக்களில் இப்படி ஒரு துஆ அல்லாஹ்விடத்திலே செய்தார்கள். எங்களுடைய உடலுக்கு, என்னுடைய உடல் முழுவதும் எனக்கு நீ ஆரோக்கியத்தை கொடு. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சம்இ. என்னுடைய செவி புலன்களில் எனக்கு நீ ஆரோக்கியத்தை கொடு. அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி, என்னுடைய பார்வையில் எனக்கு நீ ஆரோக்கியத்தை கொடு என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரோக்கியத்தை முன்வைத்து துஆ செய்த துஆக்களில் இது ஒரு முக்கியமான ஒரு துஆ. பல்வேறு துஆக்களில் நபி அவர்கள் தீனிலும் துனியாவிலும் ஆகிரத்திலும் குடும்பத்திலும் பொருளாதாரத்திலும் இந்த நிலைகளிலும் ஆரோக்கியத்தை கேட்டார்கள். அது பின்னால் வரக்கூடிய ஹதீஸ்களில் வரும். ஆனால் இந்த துஆவில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உச்சி முதல் உள்ளங்கால் வரை தொடுத்து என்னுடைய உடல் முழுவதும் நீ ஆரோக்கியத்தை கொடு என்று அல்லாஹ்விடத்தில் முதலாக துஆ செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு நம்மில் பலர்கள் எப்படி அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை நாம் துஆ செய்கின்றோம், அந்த ஆரோக்கியத்தை முன்வைத்து அதற்குண்டான முயற்சிகளை, அதற்குண்டான செயல்திறன்களில் அதை பேணுவதில் எந்த அளவிற்கு நாம் கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை ஒரு பக்கம் நாம் அழுத்தமாக ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்க கடமை கொண்டிருக்கின்றோம். கையில் வலி வந்தால் கையை குணமாக்கு என்று துஆ செய்துவிட்டு அல்லாஹ்வை மறந்து விடுகின்றோம். கால் வலி வந்தால் காலை குணமாக்கு என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்துவிட்டு அல்லாஹ்வை மறந்து விடுகின்றோம். அந்த கால் வலி வந்தால் அல்லாஹ்வும் மறந்து போய் விடுவான். வயிற்று வலி உச்சகட்டமாக வருகின்ற பொழுது அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருப்பதை போல உணர்ந்து என்னுடைய வயிற்று வலியை எப்படியாவது குணமாக்கி விடும் என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடி துஆ செய்கின்ற அந்த அடியான் வயிற்று வலி நீங்கிவிட்டால் அல்லாஹ்வை மறந்து விடுகின்றான். இதுதான் இன்றைக்கு உலகத்தினுடைய எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவோக்கான ஒரு விஷயம். இந்த நேரங்களில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது, உலகத்தில் உடலில் எந்த இடத்தில் வலி
அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை முன்வைத்து நாம் துஆ செய்கின்ற பொழுது முதலாக நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, என்னுடைய உடலில் எனக்கு ஆரோக்கியத்தை கொடு என்று துஆ செய்ய வேண்டும். அதற்கு பின்னால் நபி அவர்கள் சொன்னதை போன்று என்னுடைய காதுகளுக்கு ஆரோக்கியத்தை கொடு, என்னுடைய கண்களுக்கு ஆரோக்கியத்தை கொடு, எனக்கு முன்னாலும் பின்னாலும் வலது பாகத்திலும் இடது பாகத்திலும் என்னுடைய தலைக்கு மேலாலும் கீழாலும் எனக்கு நீ பாதுகாப்பை கொடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை முன்வைத்து செய்த அந்த துஆவை ஒரு பக்கம் நாம் கவனத்தில் நாம் கொள்ள வேண்டிய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆரோக்கியம் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல, இது அல்லாஹ் விரும்பிய ஒன்று. ஆரோக்கியம் என்பது அல்லாஹ் விரும்பிய ஒன்று. ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் நாம் பல தடவை சொல்லி இருக்கின்றோம், பல தடவை கேட்டிருக்கின்றோம். அல்லாஹ்விற்கும் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கும் நடந்த அந்த உரையாடலில் அல்லாஹ் சொல்லுவான், மூஸாவே ஒரு சில நிமிடங்கள் நீ அல்லாஹ்வாகவும் நான் மூஸாவாக இருக்க விரும்புகின்றேன் என்று சொல்லுகின்ற பொழுது இரண்டு பேர்களும் அங்கே மாற்றம் ஏற்பட்ட ஒரு முறையை போன்று கருத்து பரிமாறிக்கொள்ளுகின்ற விஷயத்தை பல தடவை நாம் சொல்லி இருக்கின்றோம். மூஸா அல்லாஹ்வாக, அல்லாஹ் மூஸாவாக மாறி இருக்கின்ற நேரத்திலே அல்லாஹ் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவரிடத்திலே கேட்பான். மூஸா இப்படி சொல்லுவார், எனக்கு ஆரோக்கியம் வேண்டும் என்று, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அப்பொழுது மூஸாவாக இருக்கின்ற அல்லாஹ் சொல்லுவானாம், எனக்கு ஆரோக்கியம் வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஆரோக்கியம் என்பது அல்லாஹ் விரும்பிய ஒன்று. அல்லாஹ்வே ஆரோக்கியத்தை விரும்புகின்றான் என்று சொன்னால், ஆரோக்கியத்தை விரும்பி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்ற நாம் அந்த ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வதற்குண்டான வழிகள் நம்மிடத்தில் என்ன இருக்கின்றன? அந்த ஆரோக்கியமான வாழ்வுக்கு இஸ்லாம் தருகின்ற செயல் திறன்கள் என்ன, செயல் முறைகள் என்ன என்பதை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் நமக்கு சொல்லித் தருகின்ற அந்த விஷயங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு 4-5 விஷயங்களில் நாம் கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். முதலாவது, நாம் உண்ணுகின்ற உணவு நமக்கு செரிக்க வேண்டும். இது அல்லாஹ் தந்திருக்கின்ற பெரிய ஒரு பாக்கியம். இதற்கு நாம் 1000 ஆண்டுகள் நாம் தலைகீழாக நின்று நாம் நன்றி செலுத்தினாலும் போதாது. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற பெரிய ஒரு பாக்கியம் செய்வான். கல்லை சாப்பிட்டாலும் செரிக்க வேண்டும் என்று இளம் வயது குழந்தைகளை பார்த்து நாம் சொல்லுகின்றோமே, அந்த ஆரோக்கியம் எப்படி அவர்களுக்கு செரிமானத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை கல்லை தின்றாலும் செரிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகின்ற செய்தி என்ன தெரியுமா? அந்த அளவிற்கு குழந்தை பருவத்தில் ஆரோக்கியத்தை தந்திருக்கின்ற ரப்பு வயோதிகத்தை அடைந்ததற்கு பின்னாலும் அந்த செரிமானம் நீடித்ததாக, நிரந்தரமானதாக, எந்த விதமான உபாதைகளும் இல்லாததாக இந்த உலகத்தில் இருக்கிறது. முதலில் நாம் கவனம் செலுத்த வேண்டியது செரிமானம். அந்த செரிமானம் சரியாக இருக்க வேண்டுமையானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற 2வது செய்தி, 3 விரல்களால் சாப்பிட வேண்டும். 3 விரல்களால் தான் சாப்பிட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் அப்படித்தான் சொல்லுகின்றது. கான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஅகுலு ஸலாசி அஸாபிஅ, 3 விரல்களால் நபி அவர்கள் சாப்பிடுபவர்களாக இருந்தார். 3ஆவதாக நாம் சாப்பிடுகின்ற அந்த உணவை நாம் மென்று சாப்பிட வேண்டும், அவசரப்படக்கூடாது. இது அவசரமான உலகம் தான், ஃபாஸ்ட் ஃபுட் நிறைந்த உலகம் தான். எங்கு திரும்பினாலும் ஆரிய பொருள்கள் வேண்டாம் என்று குப்பையில் கொட்டுகின்ற உலகம். அந்த ஆரிய பொருள்களிலும் அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறான் என்பதை மறந்து போன உலகம். எல்லாம் துரித உணவோ, சூடான உணவோ, இவைகளையே இந்த உலகத்தில் விரும்புகின்ற நாம் சில நேரங்களில் விரும்ப வேண்டியதுதான். ஆனால் அந்த உணவுகள் எல்லாம் நமக்கு ஆரோக்கியமானதா என்பதை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உணவுகளை சாப்பிடுகின்ற பொழுது அதில் அவசரத்தன்மை என்பது ஒருபோதும் இருக்கக்கூடாது. நன்கு வென்று விழுங்கி நாம் சாப்பிட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற அடுத்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகின்ற ஒரு செய்தி, பசித்ததற்கு பின்னால் உணவு சாப்பிட சொல்லுகின்ற ஒவ்வொரு செய்திகளுக்குள்ளாலும் ஏராளமான விஷயங்கள் உண்டு. ஜும்ஆவினுடைய நேரம் சுருக்கமாக தலைப்பை மாத்திரம் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். பசித்ததற்கு பின்னால் சாப்பிட வேண்டும். நம்ம எத்தனை பேர் பசித்து சாப்பிடுகின்றோம்?
நேரத்திற்காக நாம் சாப்பிடுகின்றோமே தவிர, நேரம் வந்துவிட்டது என்பதற்காக வேண்டி நாம் சாப்பிடுகின்றோமே தவிர, பசி வந்ததற்கு பின்னால் எத்தனை பேர் இந்த உலகத்தில் நாம் சாப்பிடுகின்றோம்? பசி வந்ததற்கு பின்னால் உண்டுகின்ற உணவு அது ஆரோக்கியமான உணவாக அல்லாஹ் நமக்கு தருகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொல்வது, சாப்பிட்டதற்கு பின்னால் குறைந்தபட்சம் ஒரு 40 அடி தூரமாவது நடக்க வேண்டும். ஒரு 40 அடி தூரமாவது நடக்க வேண்டும். ஹதீஸில் வருகின்ற அத்துணை செய்திகள், இத்தனை பேர் நாம் நடக்கின்றோம். சாப்பிட்டதற்கு பின்னால் வேகமாக படுக்கறைக்கு சென்று படுக்கின்ற சூழ்நிலைகள் இன்றைக்கு உலகத்தில் ஏராளமாக இருக்கின்றது. அந்த அளவிற்கு வேலையினுடைய கடுமை, அந்த வேலையினுடைய தாக்கம் நம்மை ஓய்வெடுக்க சொல்லுகின்றது. ஆனால் அந்த நேரத்திலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டதற்கு பின்னால் குறைந்தபட்சம் ஒரு 40 அடி தூரமாவது நடக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்லுவார். இன்னும் குறைந்தபட்சம் ஒரு 200 அடி தூரமாவது, ஒரு 10 தடவை நம்முடைய வீடுகளுக்குள்ளால் ஒரு 20 அடி இருக்கக்கூடிய அந்த ஹாலுக்குள்ளால் நாம் ஒரு 5-6 தடவை நடந்து விட்டாலே நமக்கு போதுமானது. அதற்காக அப்படிப்பட்ட ஒரு நடைபயிற்சி இந்த உலகத்தில் நாம் எப்படி நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகள் எல்லாம் நமக்கு உணர்த்தி வருகின்ற இந்த தலைப்புகளில் அன்றாடம் நாம் செய்யக்கூடிய அந்த உடற்பயிற்சி இருக்கின்றதே, அது நிரந்தரமாக இருக்கிறது. உடற்பயிற்சி என்பது நிரந்தரமாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவைகளையும் ஹதீஸுகளில் நமக்கு ஏராளமான விஷயங்களை முன்வைத்து நமக்கு விளக்கி தருகின்றனர். இன்றைக்கு நாம் உண்ணுகின்ற அந்த உணவினுடைய அமைப்பு, உண்ணுகின்ற நாம் உணவினுடைய முறைப்பாடுகள், அவைகளெல்லாம் எப்படி இந்த உலகத்தில் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம், எப்படி அவைகளில் நாம் கடைபிடித்து நடந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை ஒரு பக்கம் நாம் அதிகம் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் நாம் கேள்விப்பட்டது தான், நம்முடைய வாழ்க்கையில் அது மீண்டும் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் திரும்ப சொல்லுகின்றோம். கால் வயிறு உணவு, கால் வயிறு தண்ணீர், கால் வயிறு காலியாக இருக்கிறது. இன்னைக்கு யார் நம்மை காலியாக இருக்க விடுவது என்பதுதான் கேள்வியாக வருகிறது. மனைவியாக இருந்தாலும், பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும், சமுதாய மக்களாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும், சாப்பிடு குறை வைக்காது என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு மத்தியில் ஆரோக்கியம் அங்கே பேணப்படுகின்றதா என்பதை ஒரு பக்கம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லோரும் சேர்ந்து விருந்திலே அமருகின்றோம். எல்லோருக்கும் எல்லா உணவும் பிடித்து விடுவதில்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் யார் யாருக்கு எப்படிப்பட்ட உணவு வேண்டும், யார் யாருக்கு எப்படிப்பட்ட நோய் இருக்கின்றது, யார் யாருக்கு எப்படிப்பட்ட உணவு இவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த முறைகள் எல்லாம் மருத்துவர்களால் சொல்லப்பட்டதனுடைய முறையின் பிரகாரம் ஒவ்வொரு நபர்களும் அந்தந்த முறையின் பிரகாரம் உணவை அவர்கள் தேடுகின்ற முறைகளை இன்னைக்கு துனியாவில் நாம் ஒவ்வொரு நிலைகளிலும் பார்த்து கொண்டு வருகிறோம். சிலருக்கு இனிப்பு பிடிக்கும், சிலருக்கு இனிப்பு பிடிக்காது, சிலருக்கு காரம் பிடிக்கும், சிலருக்கு காரம் பிடிக்காது, சிலருக்கு ஆயில் உள்ள உணவுகள் பிடிக்கும், சிலருக்கு ஆயில் உள்ள உணவுகள் பிடிக்காது. இப்படி ஒவ்வொரு உணவினுடைய அமைப்புகளையும் ஒன்று சேர்ந்து அமர்ந்து சாப்பிடுகின்ற பொழுது யாரையும் இதை சாப்பிட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தக்கூடிய சூழ்நிலை அறவே இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் மற்றவர்கள் சொல்லுவார்கள் என்று எதிர்பார்க்கவும் கூடாது. வேண்டுமென்றால் எடுத்துக்கொள்வதில் எந்த விதமான தவறும் கிடையாது. மார்க்கம் அப்படி நமக்கு சொல்லவில்லை. அவன் வற்புறுத்தினால் தான் நீ சாப்பிட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவில்லை. பசிக்கின்றது என்று சொன்னால் போதுமான அளவிற்கு நீ சாப்பாடை எடுத்துக்கொள், அந்த உணவு உனக்கு ஆரோக்கியமானதாக இருக்கின்ற அளவிற்கு நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உணவு சம்பந்தப்பட்ட அத்தனை ஹதீஸுகளை உணர்த்தி சொல்லுகின்றது. அதில் ஆரோக்கியத்தை நாம் பேண வேண்டுமையானால், ஆரோக்கியம் நமக்கு வேண்டுமையானால் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த ஒரு அழகான முறை, ஆரோக்கியமான வழிமுறை, கால் வயிறு உணவு, கால் வயிறு தண்ணீர், கால் வயிறு காலியாக இருக்கு. காலியாக இருப்பதால் தான் அடுத்த நேரத்திற்குண்டான பசி ஏற்படும் என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸினுடைய உள்கருத்து நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. பசி வந்ததற்கு பின்னால் நாம் சாப்பிட வேண்டும், அதுதான் ஆரோக்கியமான உணவு. ஒரு நேரத்திலேயே எல்லா உணவுகளையும் ஒட்டுமொத்தமாக கழுத்தினுடைய பகுதி வரை ஒட்டுமொத்தமாக நாம் சாப்பிட்டு விட்டோம் என்று சொன்னால் அடுத்த நேரத்திற்குண்டான பசியை நாம் எப்படி உணர முடியும்? எப்படி நாம் உணர்ந்து சாப்பிட முடியும்?
அந்த ஆரோக்கியம் எங்கிருந்து நமக்கு கிடைக்கும்? அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் இந்த உணவினுடைய அழகான ஒரு முறையை நமக்கு குறிப்பிட்டு சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹுவால் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த உணவினுடைய முறைகளில் ஹலால் ஹராமுகளை நாம் பேணி சாப்பிட வேண்டும். ஹலால் ஹராமுகளை பேணி சாப்பிட வேண்டும். அது ஹலால் ஹராமுக்குள்ளால் நீங்கள் எத்தீமான பொருள்களை வைத்துக் கொள்ளலாம், அபகரிக்கப்பட்ட பொருள்களை வைத்துக் கொள்ளலாம், அநியாயமாக அபகரிக்கப்பட்ட பொருள்களை வைத்துக் கொள்ளலாம், அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட பொது சொத்துக்களை நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். ஆரோக்கியமான உணவு இதில் கிடையாது என்று அல்லாஹ் எந்த உணவை ஹராமாக்கினானோ அவைகளை எல்லாம் நீங்கள் அதில் சேர்த்துக் கொள்ளலாம். ஹலால் ஹராமுகளை பிரித்தறிந்து இந்த உலகத்தில் நாம் சாப்பிடுகின்ற பொழுது அந்த உணவை அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியமாக நமக்கு தருகின்றார். அனாதையினுடைய பொருள்கள், அபகரிக்கப்பட்ட பொருள்கள், எத்தீமினுடைய பொருள்கள், பொது சொத்துக்கள், இவைகளை எல்லாம் நாம் வேண்டுமென்றே நாம் சாப்பிடுகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? அவர் உணவை சாப்பிடவில்லை, தன்னுடைய வயிற்றை நெருப்பால் அவர் நிரப்பிக் கொண்டிருக்கின்றார் என்பார்கள் உயிரின மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உணவினுடைய முறைகளில் இந்த வகையிலும் ஹலால் ஹராமுகளை நாம் பேண வேண்டும். இது ஆரோக்கியமான உணவு, இதில் எந்த விதமான ஆரோக்கியம் இல்லை என்று சொல்லப்படுகின்ற பொழுது எந்த உணவு நமக்கு ஆரோக்கியமோ அதை தேர்ந்தெடுத்து உண்ணுகின்ற அந்த முறையின் பிரகாரம், மேலே சொல்லப்பட்ட அந்த முறைகளின் பிரகாரம் உணவினுடைய முறைகளை நாம் எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது அதில் அல்லாஹ் நமக்கு உயர்ந்த ஆரோக்கியத்தை நமக்கு தருகின்றார். அதனால் தான் அல்லாஹு தஆலா இரண்டே வார்த்தைகளில் சொல்லுவார், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃப். நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள். இந்த வீண் விரயத்திற்குள்ளால் குப்பைகளில் அள்ளி கொட்டுவது மாத்திரம் வீண் விரயம் அல்ல. குப்பைகளை கொண்டு உணவுகளை குப்பைகளில் கொண்டு போய் கொட்டுவது மாத்திரம் வீண் விரயம் அல்ல. நம்முடைய வயிறு நிரம்பி விட்டது, நமக்கு போதும், அவர்கள் வற்புறுத்துகின்றார்கள் என்பதற்காக வேண்டி நாம் மீண்டும் அந்த உணவை நாம் உள்ளே செலுத்துகின்றோமே, அதுவும் ஒரு வகையிலே இஸ்ராஃப். அந்த உணவு நமக்கு தேவைப்படவில்லை, இல்லாத பட்சத்தில் மீண்டும் அந்த உணவை நாம் உள்ளே செலுத்துகின்ற பொழுது அது நமக்கு ஆரோக்கியம் இல்லாத செரிமானத்தினுடைய தன்மைகளை, கோளாறுகளை உருவாக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்குகின்ற பொழுது உணவினுடைய அமைப்புகளில் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுகின்ற பொழுது அமருகின்ற பொழுது சிலதை விரும்பலாம், அதிகம் விரும்பலாம், கம்மியாக விரும்பலாம். அவரவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு தக்கவாறு நாம் விட்டுவிட வேண்டுமே தவிர யாரையும் எந்த வகையிலும் கட்டாயப்படுத்தக்கூடாது. அதே நேரத்தில் தேவை உள்ளவர்கள் அழகாக எடுத்துக் கொள்ளலாம், அதில் எந்த விதமான குறைகளும் கிடையாது. அவர் சொல்ல வேண்டும், இவர் சொல்ல வேண்டும், அவர் வற்புறுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கவும் கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் இதைத்தான் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. அந்த வரிசையில் நாம் உண்ணுகின்ற அந்த உணவு நமக்கு செரிமானம் ஆகுகின்றதே, அது உயர்ந்த ஒரு பாக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் இப்படி சொல்லுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் காலையிலும் மாலையிலும் ஒரு துஆவை நபி அவர்கள் செய்யாமல் இருப்பதில்லை, அந்த துஆவை நபி அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் என்று ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிமில் வரக்கூடிய இந்த ஹதீஸை நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்வார்களாம், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆখিরা. முதலாவது ஒரு துஆ, நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்வார்கள். காலையிலும் மாலையிலும் இப்படி ஒரு துஆவை நபி அவர்கள் செய்யாமல் இருப்பதில்லை. இந்த ராவின் அறிவிக்கக்கூடிய அந்த ராவி நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார், யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் நான் கேட்கின்றேன், உன்னிடத்தில் நான் மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் நான் கேட்கின்றேன். துன்யா வல் ஆখিরা, இந்த துன்யாவிலும் ஆখিরাத்திலும் மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் இடத்தில் நான் கேட்கின்றேன். அடுத்து நபி அவர்கள் இவ்வாறு சொல்லுவார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல் ஆஃபியா ஃபீ தீனி வ துன்யாய வ மாலி வ அஹ்லி. அல்லாஹ்வே, உன்னிடத்தில் நான் மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் நான் கேட்கின்றேன். என்னுடைய தீனிலும், என்னுடைய துன்யாவிலும், என்னுடைய குடும்பத்தார்கள் விஷயத்திலும், என்னுடைய பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உன்னிடத்தில் நான் மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் நான் கேட்கின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் காலையிலும் மாலையிலும் அதிகம் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கிற இந்த ஹதீஸை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிமில் வரக்கூடிய இந்த ஹதீஸை நமக்கு அறிவித்து சொல்லுகின்றார். அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகம் நாம் துஆ செய்கின்றோம், ஆரோக்கியத்தை நாம் விரும்புகின்றோம் என்று சொன்னால்
நாம் செய்யக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்தில் கபூலாக வேண்டும். அந்த ஆரோக்கியம் நமக்கு வேண்டுமேயானால் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அவைகள் இருந்தால் தான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஆரோக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரக்கூடியவனாக இருக்கிறது. அதே நேரங்களில் சில நேரங்களில் நோய் வருவது நமக்கு தெரியாது. அந்த நோய் வந்துவிட்டது என்று சொன்னால் அதற்குண்டான மருத்துவத்தை நாம் தேடி பார்க்க வேண்டும். அதில் எந்த விதமான குற்றங்களும் கிடையாது. நோய் வந்துவிட்டதே இந்த மருத்துவத்தை பார்க்காமல் இருக்கக்கூடாது. நோய் வந்துவிட்டதே நோயாளிகளை நம் நலம் விசாரிக்காமல் இருக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோய் சம்பந்தப்பட்ட பாடங்களுடைய ஹதீஸுகளை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களேயானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி துஆ செய்வார்கள். நோயிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி துஆ செய்வார்கள். அந்த நோய் வந்ததற்கு பின்னால் மருத்துவம் பார்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லுவார்கள். யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கின்றார்களோ அவர்களை நலம் விசாரிக்க வேண்டும். இயாதத்துல் மரீதை ஒரு சுன்னத்தான ஒரு வழிமுறையாக நபி அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். யாரெல்லாம் நோயில் சிரமப்படுகின்றார்களோ அவர்களுக்கு உதவி செய்வதை உயர்ந்த ஒரு பாக்கியமாக நமக்கு எடுத்து சொல்லுவார்கள். நோய் சம்பந்தப்பட்ட ஹதீஸுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு ஏராளமான விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டுவார்களேயானால் அல்லாஹ்விடத்தில் நாம் நோயிலிருந்து நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். அந்த நோய் வந்ததற்கு பின்னால் அதற்குண்டான மருத்துவத்தை நாம் பார்க்காமல் இருந்து விடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நோய்களுக்கும் அதற்குண்டான துஆவை நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு நோய்களுக்கும் அதற்குண்டான மருந்தை அல்லாஹ் இறக்காமல் நோயை இறக்கவில்லை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுகளில் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுவார்கள். அந்த நோய்க்குண்டான மருந்தை இந்த உலகம் கண்டுபிடிக்காமல் இருக்கலாமே தவிர அல்லாஹ்வால் அதற்குண்டான மருந்து பூமியில் இறக்கப்பட்டதற்கு பின்னால் தான் நோயை அல்லாஹ் இறக்குகின்றான் என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றன. இப்படி நோயினுடைய அந்த தன்மைகளில் சில அறிகுறிகள் நம்முடைய உடம்பில் தென்பட்டால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதற்குண்டான வழிமுறைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏராளமான விஷயங்களை முன்வைத்து நமக்கு உணர்த்தி சொல்லுகின்ற பொழுது அந்த நோயினுடைய விஷயங்களில் முதன்மையான ஒரு மருந்து எதுவென்று சொன்னால் நாம் பசித்திருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் நமக்கு இப்படி சொல்லுகின்றது. நோய்க்குண்டான மருத்துவ முறைகளில் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் மருத்துவம் எதுவென்று சொன்னால் நீங்கள் பசித்திருங்கள். உங்களுடைய இறைப்பையை நீங்கள் காலியாக போட்டு வையுங்கள். நோய் ஜன்னமாக உங்களுடைய உடம்பில் இருந்து அல்லாஹ் வெளியாக்கி விடுவான். அதுதான் முதல் மருத்துவம் என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசித்திருக்கின்ற அந்த முறையை நமக்கு முதல் மருத்துவமாக ஹதீஸுகளில் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றனர். இந்த வரிசையில் நோய் சம்பந்தமாக ஆரோக்கியம் சம்பந்தமான ஹதீஸுகள் நோய் சம்பந்தமான ஹதீஸுகள் ஏராளமான விஷயங்களை நமக்கு உள்ளடக்கி சொல்லுகின்ற பாடங்கள் ஏராளமாக இருக்கின்றது. அவைகளில் நோயினுடைய அறிகுறிகள் நம்முடைய உடம்பில் தென்பட்டு விட்டால் அதற்குண்டான நோய்களை உடனே மருத்துவத்தை நாம் உடனே பார்த்து விட வேண்டும். அப்பொழுது பார்த்துக் கொள்ளலாம் இப்பொழுது பார்த்துக் கொள்ளலாம் என்று நாம் இருந்து விடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸிலே ஒரு சஹாபி வருகின்றார். அவர் காலம் முழுவதும் தொடர்ந்து நோன்பு இருக்கின்றார், இரவு முழுவதும் நின்று வணங்கிக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்ற பொழுது ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை கண்டித்து சொன்னார். அல்லாஹ் உனக்கு உடலை தந்திருக்கின்றான். அந்த உடலுக்குண்டான ஆரோக்கியத்தை நீ எடுத்துக் கொண்டிருக்கின்றாய். அந்த உடலுக்கு நீ ஓய்வு தர வேண்டிய கடமை உனக்கு இருக்கின்றது என்று சொல்லுகின்ற விதத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள். உன்னுடைய கண்ணுக்கு நீ ஓய்வு தர வேண்டும், உன்னுடைய கைகளுக்கு நீ ஓய்வு தர வேண்டும், உன்னுடைய கால்களுக்கு நீ ஓய்வு தர வேண்டும். அப்படி என்றால் நீ அதற்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஹக்குகள் இருக்கின்றது. இன்னனி ஐனிக ஹக்குன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பயன்படுத்திய நபி அவர்கள் அந்த சஹாபியை கண்டித்து சொன்னார்கள். உன்னுடைய கைகளுக்கும் கால்களுக்கும் உடல்களுக்கும் காதுகளுக்கும் வயிறுக்கும் நீ செய்ய வேண்டிய ஹக்கு உரிமை இருக்கின்றது. அதற்குண்டான ஓய்வை நீ கொடு என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த உபதேசத்தை அந்த சஹாபி சிரம் தாழ்ந்து அந்த சஹாபி ஏற்றுக்கொண்டார் என்று நாம் ஹதீஸுகளில் நாம் காணப்படுகிறோம். மருத்துவத்தினுடைய முறைகளில் நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயமே நம்முடைய உடலுக்கு தேவையான ஓய்வை நாம் கொடுக்க வேண்டும், பசித்திருக்க வேண்டும், உண்ணுகின்ற உணவை நாம் மென்று சாப்பிட வேண்டும். இப்படி ஏராளமான விஷயங்கள் ஹதீஸுகளில் இருக்கின்றது. அவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்து வாழ வேண்டும்.
சில அறிகுறிகள் நமக்கு தென்பட்டால், சில அறிகுறிகள் தென்படுமையானால் அதற்குண்டான மருத்துவ முறைகளை மிக சரியாக இந்த உலகத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலாவதாக மருத்துவத்தினுடைய முறைகளில் சொல்லக்கூடிய அந்த முறைகளில் ஒரு 14 அறிகுறிகளை மருத்துவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். முதலாவது, உங்களுடைய கை கால்களில் உணர்வு இல்லாமல் இருக்குமையானால், உங்களுடைய கை கால்களில் உணர்வு இல்லாமல் இருக்குமையானால். இரண்டாவது, குறைந்த அறிவுத்திறன் உள்ளதாக இருக்குமையானால். மூன்றாவது, பசி இல்லாமல் இருக்குமையானால். நான்காவது, விவரிக்க முடியாத செரிமான சிக்கல்கள் இருக்குமையானால். ஐந்தாவது, அடிக்கடி உடல் சோர்ந்து போய் விடுகின்றது, எழுந்து நிற்க முடியவில்லை, யாரிடத்திலும் பேச முடியவில்லை, எந்த வேலைகளையும் செய்ய முடியவில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு அடிக்கடி உங்களுக்கு சோர்வு ஏற்பட்டு விடுமையானால். ஆறாவது, பலவீனமான நோய் எதிர்ப்பு மண்டலங்கள் உங்களுடைய அறிகுறிகள் அதற்கு தென்படுமையானால். ஏழாவது, உங்களுடைய உடல் இறுக்கத்தின் அளவிலே மார்பு சுருக்கமாக இந்த உலகத்தில் இறுக்கமாக இருப்பதை போன்று நீங்கள் உணர்வீர்களேயானால். எட்டாவது, நீங்கள் எதிர்பார்க்காத வகையிலே உங்களுடைய கைகளும் கால்களும் குளிர்ந்து போய் விடுமையானால், உங்களுடைய கைகளும் கால்களும் குளிர்ந்து போய் விடுமையானால். சில நேரங்களில் பார்க்கலாம், சக்கராத்தினுடைய நேரமாக இருந்தாலும் அல்லது இந்த பிற நோயினுடைய நேரமாக இருந்தாலும் 2 கால்களையும் வேகமாக தேய்த்து விடுவதை அதிகமாக இந்த உலகத்தில் நாம் செய்திருக்கின்றோம். எத்தனையோ பேர்களுக்கு அதை நாம் பார்க்கின்றோமே. கைகளும் கால்களும் 2 பாதங்களும் குளிர்ந்து போய் விடுமையானால், உங்களுடைய தோல் அல்லாஹ் அதற்கு ஒரு நிறத்தை உங்களுக்கு தந்திருக்கின்றான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிறம். அந்த நிறம் இழக்கின்ற ஒரு சூழ்நிலைகளை இந்த உலகத்தில் நீங்கள் பார்ப்பீர்களேயானால், உங்களுடைய கண்களை சுற்றி கருவட்டங்கள் இருக்குமேயானால், உங்களுடைய கண்களுக்கு கீழால் கருவட்டங்கள் இருப்பேயானால், உங்களுடைய முடிகள் உங்களையும் அறியாமல் உடைந்து போய்விடக்கூடிய சூழ்நிலைகள், நகங்கள் உடைந்து போய்விடக்கூடிய சூழ்நிலைகள், திடீரென்று நகம் உடைந்து விடும், முடி உடைந்து விடும், நமக்கு தெரியாது. அது ஒரு நோயினுடைய அறிகுறி. அதை போன்று பாதம் மற்றும் கைகளுடைய வீக்கம் வந்து விடுவேயானால், காலில் அதிகமான புண்கள் ஏற்பட்டு விடுவேயானால், உங்களுடைய ஒரு சிறைகள் ஒப்பி உருண்டதாக இந்த உலகத்தில் இருக்குமேயானால், ஒரு 14 அறிகுறிகள் இதற்கு மேலாலும் சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட அறிகுறிகள் வந்து விடுகின்ற பொழுது நாம் அதற்குண்டான மருத்துவத்தை பார்த்து விட வேண்டும். மருத்துவத்தை பார்க்காமல் இருந்து விடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருத்துவம் பார்த்து விட வேண்டும், நோய்க்குண்டான மருத்துவத்தை பார்க்க வேண்டும் என்பதை ஹதீசுகளில் ஒரு சில ஹதீசுகளை முன்வைத்து நமக்கு விளங்கி தருகின்றார்கள். அந்த வகையிலே அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை உயர்ந்த ஒரு விஷயமாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றான். அந்த ஆரோக்கியத்தை எல்லா மனிதர்களும் இந்த உலகத்திலே விரும்புகின்றார்கள். அந்த ஆரோக்கியம் நமக்கு வேண்டுமையானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள், ஆரம்பத்தில் நாம் சொன்னதை போன்று நாம் உண்ணக்கூடிய அந்த உணவு நமக்கு செரிமானமாக வேண்டும். 3 விரல்களால் சாப்பிட வேண்டும், மென்று விழுங்க வேண்டும், வசித்ததற்கு பின்னால் உணவு உண்ண வேண்டும், உடற்பயிற்சி இருக்க வேண்டும், சாப்பிட்டதற்கு பின்னால் சிறு தூரம் நடக்க வேண்டும். இதுவெல்லாம் இந்த பாடத்தினுடைய ஒட்டுமொத்த ஹதீசுகளுடைய ஒரு சுருக்கமான ஒரு செய்தியாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த ஆரோக்கியமான விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடித்தோம் என்று சொன்னால் ஓரளவுக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா அல்லாஹுவே இன்னி அஸ்அலுக அல் ஆஃபியா, ஆரோக்கியத்தை கொடு என்று அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்கின்ற பொழுது அந்த துஆ அல்லாஹ்விடத்தில் கபூலாக்கப்பட வேண்டுமேயானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்பதைத்தான் இந்த ஆயாத்துகள் ஹதீஸுகள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்றது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இந்த உலகில் நாம் வாழும் காலமெல்லாம் நோயில்லாத வாழ்வை, எல்லா நிலைகளிலும் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்தல் புரிவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை சிரமங்கள், அதனுடைய செலவுகளிலிருந்து எல்லா மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. நீடித்த ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் நோயில்லாத வாழ்வையும் அல்லாஹ் தந்து ஈருலகிலும் வெற்றியாளர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்லருள் வாழிப்பானாக. இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற உன்னத கலிமாவை மனமகிழ்வோடு முடிந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீவாக்கி தந்தல் புரிவானாக. நாளை வறுமை நாள் ஆகிரத்தினுடைய அனைத்து அதாபுகள் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நசீவாக்கி தந்தல் புரிவானாக.